பெரியர் பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இது யார்கிட்ட போலாம் ஹீரோ அப்படின்னு போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதையுமே இதையுமே பாட்டு பாடி அழுத, நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா? அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்கிறோம். ஏன்னா மொழி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல இந்த கதை பயங்கரமா ஆக்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூல்ல அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னா நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. மொழி சார் பையன் கதை பண்ணலையே, யாருஸ்தான் படத்தை பண்றது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படின்னு. வேற ஹீரோ மொழி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமா இருக்கும், நம்மளை பார்த்து அதையே நம்ம டயட்டு நம்பல, யார் நம்ப போறா அப்படின்னு பயங்கர அப்செட்லாம் இருந்தேன். என் ஒய்ஃபிட்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்றோம் பெரிய பெருமாள் இருந்து அதர்வா தான் சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன். இந்த பெரிய அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு.